நம்மளோட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இந்த வார்த்தையோட கிளாரிட்டி அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நமக்கு எவ்வளோதான் டேலண்ட் இருந்தாலும் நம்ம டேலண்ட்டை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கரியரை பாதிக்கும். குறிப்பாக கார்ப்பரேட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது நல்லா தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு கட்டாயத்தில் இருக்கீங்க, அதனால் உங்கள் வேலை பாதிக்கப்படுதுன்னா இதை கொஞ்சம் பாருங்கள். மை இங்கிலீஷ் பேட் இன் ஆஃபீஸ், இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட், ஹவு டு இம்ப்ரூவிங். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக் இருக்கு, அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. மை இங்கிலீஷ் இஸ் நாட் குட் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை ஆஃபீஸ், ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் இட். இது புரிஞ்சுதா? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இது தமிழ்லேயே கரெக்ட் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இதே மாதிரி பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் இங்கிலீஷை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன் இந்த கோர்ஸ் நல்லா இருக்கும்னா உங்கள் மிஸ்டேக்ஸை அழகாக தமிழ்லேயே கரெக்ட் பண்ணி அது உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ முறை வேணாலும் மீண்டும் மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அன்லிமிட்டடாக. அது கண்டிப்பாக சலிச்சிக்க போகிறது கிடையாது. முக்கியமாக ஒரு டீச்சர் ஆன்லைனில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. 24/7 உங்கள் கம்ஃபர்ட்டில் நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் இதை கற்றுக்கலாம். இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். உங்களை சுற்றி இங்கிலீஷ் பேசி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதே ட்ரை பண்ணி கற்றுக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்ற போது இந்த ஏஐ சூப்பர் நோவா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட இந்த கோர்ஸை ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி அமெரிக்காவுடைய ஒரு இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் அவங்களுடைய காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணம், அதோடைய டீட்டெயில்ஸ் இப்போது பொதுவெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராபகண்டா பாகிஸ்தான் அப்படின்றது முதல் நாள் குறிப்பாக மே 7ஆம் தேதி பண்ணாங்க. அது என்னென்னா, அவங்க 3 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம். அதில் குறிப்பாக ஒரு பெண் விமானியாக இருந்த விங் கமாண்டர் சுபாங்கி அவர்களை நாங்கள் கைப்பற்றிட்டோம், பிடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பெரிய அளவில் போச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம நாட்டிலையுமே பல பேர் அந்த கேம்பெயின் ஃபால்ஸ் ப்ராபகண்டாக்கு விழுந்துட்டோம். அன்றைய காலகட்டங்களில் நம்ம போட்ட வீடியோக்களில் பார்த்திங்கன்னா போர் வெற்றி பெற்றுட்ருக்கோம், பாகிஸ்தானுடைய விமானத்தளங்கள் தாக்கப்பட்டுருக்கு, அவங்களுடைய பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுருக்கு. அப்படின்றதெல்லாம் தாண்டி எல்லாருமே எங்கிட்ட தொடர்ந்து கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேல் என்னாச்சு, 2100 விமானங்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய விமானப்படையில் ரஃபேல் மொத்தம் இருக்கிறது 36, அதில் 4 ட்ரெயினரு, மிச்சம் இருக்கக்கூடியது எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா 32. ஸோ மீண்டும் 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 நம்ம மனசுலேயே ஒரு தோல்வியை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு வேலையை பாகிஸ்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. நம்மளுடைய நெருங்கிய நண்பர், ஒரு ஓய்வு பெற்றவர், கிட்டத்தட்ட நைட்டெல்லாம் எனக்கு இது பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் கிடையாது, எப்படி ரஃபேலை நம்ம விட்டோம், அப்போ ரஃபேல் தப்பாக வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதோடைய உண்மைத்தன்மை அப்படின்றது அமெரிக்காவுடைய ஆய்வு, உலகம் முழுக்க நடக்கக்கூடிய போர்களில் அமெரிக்காவோட ஆய்வு அப்படின்றது ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். அந்த ஆய்வறிக்கை அப்படின்றது அவங்களுடைய காங்கிரஸுக்கு சப்மிட் பண்ணப்படும். ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு. அந்த ரிப்போர்ட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் லீக் ஆகிருக்கு. இந்த நரேட்டிவை செட் பண்ணது பாகிஸ்தான். ரஃபேலை வீழ்த்திட்டோம் அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணது பாகிஸ்தான். இந்திய விமானங்கள் 7 வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் செட் பண்ண நரேட்டிவை இங்கே இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளே மீண்டும் மீண்டும் அதை ஒரு ஆம்ப்ளிஃபை பண்ணாங்க. ஏன்னா ஸ்னோபாலிங் எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த நரேட்டிவ் அவங்க செட் பண்ணும் பொழுது பதிலுக்கு நாம் கேட்ட கேள்வி, நம்மளை போன்ற நூற்றுக்கணக்கானவர்கள் கேட்ட கேள்வி, விமானம் வீழ்த்தப்பட்டால் அதோடைய உதிரி பாகங்கள் எங்கே அப்படின்றதான். உடனடியாக இப்போ இந்த ஆய்வறிக்கைப்படி சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனை யூஸ் பண்ணி அந்த ரஃபேலோடைய உதிரி பாகங்களை செயற்கான முறையில் ஒரு வீடியோவை உண்டு பண்ணி அதன் பிறகு அந்த வீடியோ பாகிஸ்தானுக்கும் அவங்களுடைய ஹேண்டில்ஸ் கொடுக்கப்பட்டு அதை உலகம் முழுக்க பரவச்சு. இதை பேஸ் பண்ணி தான் அந்த காலகட்டங்களில் நியூயார்க் டைம்ஸில் ஆரம்பித்து பல ஊடகங்கள் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ சைனாவோடைய வேலை அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 1000 புது அக்கௌண்ட்டுகள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக டிக்டாக், யூடியூப், எக்ஸ் தளம் மற்றும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயுமே கூட. இதில் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து கூட நமக்கு நிறையா அன்பர்கள் எழுதியிருந்தீங்க.
தவறான நெரேட்டிவ் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்ஃப்லேயுமே தான் நடந்துச்சு. ஸோ இந்த 1000 அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ஏஐ பாட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஆர்டிஃபிஷியலாக பூஸ்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க ஃபேஸ்புக்கில், அது சில பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க ரீஷேர் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே விஷயத்தை நீங்கள் காசு கொடுத்தும் பண்ணலாம், ஃபேஸ்புக்கு காசு கொடுத்தும் பண்ணலாம். ஸோ ஒரு பெய்டு கேம்பெயினை வந்து 1000 புது அக்கௌண்ட்ஸ் மூலிமா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ கண்டென்ட்டு, இதில் குறிப்பாக டாக்டர்ட் இமேஜ்லி ஃபால்ஸ்லி டிபிக்டிங் ரஃபேல் ஏர்கிராஃப்ட் டெப்ரிஸ் allegedly destroyed by Chinese weapon system, AI generated combat footage and video game stimulants used for authenticity. ஸோ ஒன்று வந்து ஏஐ யூஸ் பண்ணி இந்த உதிரி பாகங்களை செயற்கையாக உருவாக்கி அதன் மூலிமா மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ணது, அது பார்க்குறதுக்கு ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹை அண்ட் கம்ப்யூட்டர் கேம்ஸை சிமுலேட் பண்ணி அந்த விமானங்கள் போய் அந்த விமானங்கள் தாக்கி நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது வந்து பொய் வீடியோ கேம்ட்டு, அதையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் கிளைம் உடனடியாக பாகிஸ்தானுடைய ஹேண்டில்ஸ் எல்லாமே தேங்க்யூ சைனா, உங்களோட ஆயுதங்களை வச்சு தான் நாங்கள் வந்து இந்திய விமானங்களை வீழ்த்துறோம், இந்திய ரஃபேல்களை வீழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அந்த ஆய்வறிக்கைப்படி வெப்பனைசேஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் டேட்டா ஃபார் கமர்ஷியல் அட்வான்டேஜ். ஒரு போரில் நடக்கக்கூடிய விமானம், இந்த பக்கம் J-10 J-17 JF-17 2 சீன விமானங்கள், அவங்களுடைய பிவிஆர்எம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய PL-15 ரக ஏவுகணைகள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஃபேலில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மீட்டியார், ஹேமர், இந்தியாவுடைய ஆகாஷ் மற்றும் இந்தியாவுடைய S-400, இந்தியாவோட பிரலை, இந்தியாவுடைய பினாக்கா மிசைல் சிஸ்டம், இது எல்லாம் ஒரு பக்கம். ஸோ இந்த விமானத்தை வீழ்த்திட்டோம்னு சொல்லி இவங்க கிளப்பி விட்ட அந்த பொய் செய்தியை நம்ம மக்களே நம்பினதுனால பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபேலோடைய விமானத்தோடைய சேல்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இப்போது நாடுகளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒரு நாடு போர் விமானம் வாங்கணும், என்ன ஆப்ஷன் இருக்குது? ஒன்று அமெரிக்கா காலில் விழுந்தாகணும். அமெரிக்காவுடைய போர் விமானங்களை வாங்கும் பொழுது நீங்கள் முழுவதும் அமெரிக்காவுடைய ஒரு கைப்பாவையாக மாறுறீங்க. ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சைனாட்டா வாங்கணும். சைனாவுடைய குவாலிட்டி, தரம், அதோடைய போர் திறன் எதுவுமே வந்து இது வரைக்கும் பெரிய லெவலில் பரிசோதிக்கப்படலை. மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஒரு மிக முக்கியமான நாடு. யூரோப்பில் சாப் போன்ற பல நிறுவனங்கள் இருந்தாலும் ஃப்ரான்ஸோட ரஃபேல் நிறுவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக சீனாவோடைய விமானங்களை வாங்காத நாடுகள் ஏன் வாங்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஐரோப்பாவோட ஒரு குவாலிட்டியான ஃபைட்டர் ஜெட்டை அவங்க பார்க்குறாங்க. அந்த மார்க்கெட்டை முடியடிக்குது, தனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காம்படிட்டராக ஃப்ரான்ஸை பார்க்குறாங்க விமானத்தை பொறுத்த வரைக்கும். அதை வீழ்த்துறதுக்கு J-35 5ஆம் தலைமுறை விமானத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரஃபேலை வீழ்த்தணும் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ ரஃபேலை வீழ்த்தணும் அப்படின்ற போது ஒரு ரீஜனல் ஆர்ம்ஸ் மார்க்கெட்டில் சைனாவுடைய ஒரு பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் பிளேயராக இன்றைக்கி இருக்காங்க. சைனாவுடைய ஆயுத சந்தை அப்படின்றது மிக பெரிய ஒரு இது இருக்குது, ஒரு தாக்கம் இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் டாப், இந்தோனேஷியா 42 ரஃபேல் விமானங்கள், இந்தியாவை விட அதிகமான ரஃபேல் விமானங்களை வாங்கிறதுக்கு இருந்தாங்க. அந்த ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க கிளப்பின பொய் செய்தி இது இந்த உலகம் முழுக்க பரவும் போது இந்தோனேஷியா அவங்க மக்களுக்குமே பதில் சொல்லி ஆகணும். ஏன்ப்பா இப்போ தான் இந்தியாவிலே சுட்டு வீழ்த்திட்டாங்களா அந்த விமானத்தை, பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்திருச்சா, நீ எதுக்கு வாங்குற, அப்போ லஞ்ச லாவண்யம் இருக்கா, கமிஷன் வாங்குறியான்ற அந்த பேச்சு வரும். ஸோ அதுக்காகவும் இவங்க ஒரு பெரிய கேம்பெயினை ரன் பண்ணியிருக்காங்க இந்தோனேஷியாவில். இந்தோனேஷியா தற்காலிகமாக இதை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி மே 18 அடிஷ்னல் ரஃபேல் விமானம் வாங்குறதுக்கான ஆர்டரை வந்து இந்தோனேஷியா கொடுத்தாங்க. ஏன்னா அது ஒரு அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம நாட்டிலேயே நீங்கள் அந்த நம்மளோட கமெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, அடிஷ்னலாக நம்ம எதுக்கு போயிட்டு கடற்படைக்கு இன்னொரு 36 விமானங்களை வாங்குகிறோம், கமிஷன் ஏதாவது இருக்கா? ஸோ இதை வந்து சைனா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா HQ-9 அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-300க்கு ஈக்குவல் ஆனது. PL-15 ஏர் டு ஏர் BVRM பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் கிட்டத்தட்ட வந்து அமெரிக்காவோட மிசைலுக்கு ஈக்குவலாக அவங்க சொல்லுவாங்க, சைடு விங்கருக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா J-10 CE 5ஆம் தலைமுறை 4.5ஆம் தலைமுறை போர் விமானம். இந்த மூணுமே முதல் முறையாக யுத்த காலத்தை சந்திச்சது அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூரில். இப்போது 81% பாகிஸ்தானுடைய இராணுவ தளவாடங்கள் அப்படின்றது சீனாட்டிருந்து வருது. ஸோ சீனாவுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் ஒரு ஆப்ரேஷனல் கைடன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ PL-15 இன்டாக்டாக ஃபுல் மிசைல் இன்னைக்கு DRDO கிடச்சிருக்கு. PL-15 உதிரி பாகங்கள் நம்ம பார்த்தோம். HQ-9B வேலையே செய்யலை, குறிப்பாக HQ-9 வேலையே செய்யலை. அது வேலை செஞ்சுருந்ததுன்னா இந்தியாவுடைய பிரம்மோஸோ இல்லை இந்தியாவுடைய மீட்டியார் ரக ஏவுகணைகளோ உள்ளே போயிருக்க முடியாது, இந்தியாவோட ட்ரோன் உள்ளே போயிருக்க முடியாது. இஸ்லாமாபாத்லேருந்து பாவல்பூர் வரைக்கும் இந்த பக்கம் கராச்சி வரைக்கும் நம்ம தாக்குதல் நடத்துனது எல்லா இடத்துலையுமே HQ-9 அப்படின்றது வேலை செய்யலை. ஸோ அதே மாதிரி இவங்க விட்ட கவுண்டர் நரேட்டிவ், இல்லை 8 விமானங்களை வீழ்த்திட்டோம், ட்ரம்ப் வந்து சில விமானங்கள்னு சொல்லும்போது இவங்க சில, ட்ரம்ப் 5ன்னு சொன்னால் 5, ட்ரம்ப் 7ன்னு சொன்னால் 7, ட்ரம்ப் நாளைக்கு கொஞ்சம் பார்ட்டி என்ன பண்ணி முடிச்சுட்டு காலையில் கொஞ்சம் ஹையாக இருக்கும்போது 20 அப்படின்னு சொன்னால் 20. ஸோ இது எல்லாமே பாகிஸ்தான் சொல்கிறது நாங்கள் வீழ்த்திட்டோம், சைனா சொல்கிறது எங்களுடைய ஏவுகணை தான் பயன்படுத்தி பாகிஸ்தான் வீழ்த்தினாங்க அப்படின்றது தான். இப்போது இந்த இடத்துல ப்ரீ கான்ஃப்ளிக்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஹுவாவியோடைய சேட்டலைட் ஃபோன், இது எல்லாமே அமெரிக்காவோட அறிக்கையில் ஆய்வறிக்கையில் வந்திருக்கு. ஹுவாவியோட சேட்டலைட் ஃபோன் இந்தியாவில் பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அதில் எமர்ஜென்சி காலிங்காக உங்களுக்கு சேட்டலைட், நீங்கள் நெட்வொர்க்கே இல்லாத இடத்துல கூட அந்த ஃபோனை பயன்படுத்தி நீங்கள் சேட்டலைட் மூலிமா கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய சைனீஸ் சேட்டலைட் கான்ஸ்டலேஷனோடைய தொடர்பு உள்ளது. ஸோ பைடு அப்படின்ற போது இப்போ அந்த ஃபோன் ஏன் இங்கே தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஃபோனை இந்தியாவுடைய எந்த மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் உதவியும் இல்லாமல் நேரடியாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது பைடு சைனோட சேட்டலைட் வழியாக நடக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம கிளியர் கட்டாக அதை வந்து பேன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துலையுமே பஹல்காமில் இந்த வகை ஃபோன்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட எம்பாசிஸ் எல்லாமே இந்த இடத்துல ஒரே நேரத்தில் எல்லா நாடுகள்கிட்டையும் போய் இந்தியாவுடைய ரஃபேலை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், ஃப்ரெஞ்ச் ரக விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம்ட்டு. ஆனால் கவுண்டர் நரேட்டிவை கொடுக்க வேண்டிய இந்தியாவும் இந்த ஆயுதத்தை நமக்கு கொடுத்த ஒரு ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு தான், ஃப்ரான்ஸுக்கு நம்மளோட அதிகமான ஸ்டேக்ஸ் இருக்குது. 2100 விமானங்களில் வெறும் 32 தான் வந்து நம்மக்கிட்ட ரஃபேல், மிச்சம் 4 வந்து ட்ரெயினர். அப்போது இது வந்து ஆயுத சந்தையில் இன்றைக்கி கோலோச்சணும்னு நினைக்கக்கூடிய ஃப்ரான்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஸோ ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களால நரேட்டிவ் செட் பண்ண முடியல. ஃப்ரெஞ்ச் மீடியான்றது ரொம்ப லிமிட்டடாக உள்ளே தான் இருப்பாங்க. BBC மாதிரியோ DW மாதிரியோ அவங்களுக்கு வெளியில் ஃப்ரெஞ்ச் ஊடகங்கள் பெரிய லெவலில் கிடையாது. இதுவுமே அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பாடம். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், சைனாவோட எல்லா தூதரங்களும் போய் எல்லா நாடுகள்லையும் அங்கே இருக்கக்கூடிய மீடியாவுக்கு காசு கொடுத்து, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சஸ் காசு கொடுத்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு ஜென்ரேட்டராக ஒரு கேம்பெயினாக அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கண்ட்ரோல் ப்ரைவேட் சோஷியல் மீடியா ஆப்ரேஷன்ஸ், அரசாங்கமே நேரடியாக அவங்களோட இராணுவமே புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது போன்ற கண்டென்ட் கிரியேஷன் வேலையுமே பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க இராணுவம் சீனாவோட இராணுவம் செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீனாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த நிறுவனங்களும் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு செலவை செஞ்சு ஆன்லைனில் இந்த ஒரு கேம்பெயினை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போது ஃப்ரெஞ்சோட இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் படி எடுத்தீங்க அப்படின்னா சைனா கவர்மெண்ட் அப்படின்றது இந்தோனேஷியா மற்றும் ரஃபேல் வாங்கக்கூடிய நினச்ச நாடுகள் UAE போன்ற பல நாடுகள்கிட்ட நேரடியாக போய் ரஃபேலை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி பொய்யான சில எவிடன்சஸை காமிச்சு, நியூஸ் பேப்பரோடைய ரெஃபரன்சஸை காமிச்சு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சோடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது இது ஒரு அட்டாக் ஆன் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது ஒரு கேம்பெயின், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கேம்பெயினை நடத்தினாங்க சீனா அப்படின்ட்டு. இப்போ அமெரிக்காவுடைய இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ கமிஷனோட ரிப்போர்ட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி ரிவ்யூ கமிஷன் 2025 ரிப்போர்ட் அவங்க காங்கிரஸ்க்கு வந்து சமர்ப்பிக்கப்படுது. இந்த இடத்துல சைனாவுடைய கிரே ஜோன் ஸ்ட்ராட்டஜி, ஒயிட் ஜோனும் இல்லாமல் பிளாக் ஜோனும் இல்லாமல் கிரே ஜோன் அப்படின்றது போரும் இல்லாமல் அமைதியும் இல்லாமல் சில இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியான மிலிட்ரி கன்ஃபரன்டேஷனை விட இந்தியா மாதிரி நேரடியாக இறங்கி அடிக்காமல் இந்த மாதிரி பொய் செய்திகளை பண்ணி ஒரு கிரே ஜோன் வார்ஃபேரை சைனா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கிளியர் கட்டான ஒரு அசஸ்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரேட்டிவுக்கு அப்புறம் இந்தோனேஷியாவே ரிவ்யூ பண்ணாங்க, ஒருவேளை ரஃபேலில் என்ன இருக்கும், ஏன்னா அவங்க ராணுவம் சொல்லுது நல்ல விமானம் நம்ம அதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கு ஆக்சுவலாக த்ரெட் எங்கே இருந்து, சைனாட்டிருந்து. ஸோ சைனாட்டிருந்து ஆப்வியஸாக அவங்களால விமானங்கள் வந்து வாங்க முடியாது. இப்போது இந்தோனேஷியா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 60 விமானங்கள் 42 + 16 அடிஷ்னலும் கொடுத்துருக்காங்க. அது எப்போன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் அட்டாச்சு, இந்தியாவுடைய விமானப்படை அதிகாரிகள்
தாய்லாந்தில் நடந்த ஒரு கருத்தரங்கில் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படை என்ன பண்ணாங்க, சுக்கோய், ரஃபேல், MiG-29, மிராஜ், ஜகுவாரோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்த பிறகு தான் இந்த நாடுகளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வருது. ஆனால் மக்கள் மனதில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்த 5 ரூபாலேருந்து 200 வரைக்கும் இந்த ட்வீட் போடக்கூடிய பதிவு போடக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஃபேலை வீழ்த்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேம்பெயின்லாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அதுவுமே நம்ம கிளியராக பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரஃபேல் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஆஃபரிங். ஃப்ரான்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அசெட், அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ J-35 எக்ஸ்போர்ட் ஷேர் அப்படின்றது இன்னமும் அப்படியே தான் இருக்குது. J-35 எந்த நாடும் நம்பி வாங்கலை. பாகிஸ்தானுக்கு வலுக்கட்டாயமாக சைனா கொடுக்குது. அடுத்த முறை அதோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு இந்திய விமானப்படை உலகுக்கு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஜென்ரேட்டட் டெப்ரிஸ் இமேஜரி அப்படின்றது டெலகிராம், டிஸ்கார்டு, சிக்னல், வாட்ஸ்அப் இது எதுவுமே சைனாவில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் உலகம் முழுக்க இந்த அக்கௌண்ட்ஸை க்ரியேட் பண்ணி நினச்சி பார்க்குறதுக்குள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய அக்கௌண்ட்ஸ் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு ரேப்பிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுல மிகப்பெரிய லெவலில் ஏஐ பயன்படுத்தியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் இப்போ வந்து இன்னும் அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய தூக்கத்தில் இருக்காங்க. என்றைக்கு அவங்க முழிச்சுக்கிட்டு இதெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1000 நியூ அக்கௌண்ட்டை இந்தியா ஐடென்டிஃபை பண்ணி கவுண்டர் பண்ணியிருக்கணும். அதையும் நம்ம பண்ணத்தை வந்து தவறிட்டோம். ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்ரி சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு, இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு, வெப்பன் ஷோகேஸ், ரியல் வேர்ல்டு ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட், HQ-9, PL-15, J-10 சிஸ்டம்ஸ் எல்லாமே. பட் உண்மையான அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பட் எங்கே அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னு சொல்லக்கூடிய மக்கள் மனதில் ஒருவேளை இந்தியா தோத்துருச்சோ அப்படின்ற அந்த இது இந்தியர்களுக்கு மத்தியிலே அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 40 J-35 அப்படின்றது 2026 அடுத்த வருஷம் ஜூனுக்குள்ளே பாகிஸ்தான் கொடுக்குறேன்னாங்க. வேறு எந்த நாடும் அதை பற்றி கேட்கவும் இல்லை, அதை வாங்கவும் இல்லை. ஸோ இவங்களுடைய இந்த காங்கிரஸோடைய செக்யூரிட்டி ரிவ்யூ கமிஷனோட ரிப்போர்ட் படி 800 பேஜ் இதற்கான டீட்டெயில்டு இதை வந்து அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை நாளைக்கு அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடத்தையும் சைனாவோட இராணுவ தளவாடத்தையும் பயன்படுத்தி 2 நாடுகள் சண்டைக்கு போகுது அப்படின்ற போது அமெரிக்கா அந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கணும். அமெரிக்காவை பார்த்துக்க அசரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொய் கேம்பெயினை வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கும் நம்மக்கிட்ட இதை டீட்டெயிலாக அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா இராணுவம் இதுக்கு பொறுப்பாக முடியாது. இராணுவத்துக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. இது நேஷ்னல் லெவலில் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இது சம்மந்தப்பட்டது. இதுக்காகவே ஒரு துறையை கூட உருவாக்கலாம். இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுக்காகவே ஒரு தனியாக ஒரு துறையை கூட உருவாக்கலாம். ஒரு ஃபுல் டைம் எஃபிஷியண்ட்டான ஒரு டெக்னிக்கல் ஆட்கள் இதில் இருக்கணும். இது இருந்து ப்ரைவேட், பப்ளிக், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், பல ரசிகர்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வைரல் ஆக்குவாங்க ஒரு பதிவு, ஒரு படம் வரும்போது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு யுத்த காலத்தில் நம்ம வந்து நரேட்டிவை நாம் செட் பண்ணுறது இல்லாமல் நமக்கு பொய்யா வரக்கூடிய நரேட்டிவை கவுண்டர் பண்ணால் மட்டும்தான் இதிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா ஒருவேளை நாளைக்கு இந்தியா கஷ்டப்பட்டு விமானத்தை தயாரித்து அதை ஏற்றுமதி செய்யும் போது இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணாங்கன்னா நம்ம விமானத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.